அன்ஷிதா எப்படி வெறித்தனமாகி சாச்சனாவை இதை சாப்பிடு 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 இதை தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அரகண்டா பிஹேவ் பண்ணி கத்தி கூச்சல் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பீக் லெவல்ல நம்மளே அறியாம ஒரு அரகன்சிய வெளியில கொண்டு வந்துரும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, செல்ஃப் கண்ட்ரோல அடிக்கடி இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட காக்னிட்டிவ் ஓவர்லோட் ஆயிரும். அதாவது நம்மளோட தேவையற்ற எண்ணங்கள், நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது எதையாவது ஒண்ணு யோசிக்க போய் தேவையில்லாத ஒண்ணு வரும். அது இல்லாம ஓவர் ஃப்ளோ ஆஃப் திங்கிங், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் பாசிட்டிவா திங்க் பண்றாங்கன்னா அதை நம்ம கற்பனை இல்ல கனவு, நம்மளோட ஃபியூச்சர் தாட்ஸ் அப்படின்லாம் கூட சொல்லலாம், எய்ம் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நெகட்டிவா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நானு அப்படின்னு ஒரு பயம், ஃபியர் அக்குமுலேட் ஆகுறதுனால ஓவர் திங்கிங்கே நம்மள வளர விடாமையே பண்ணிடும். இதெல்லாம் காட்டிலும் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதாவது அட்ரினல் கிளாண்ட் மேல இருக்கிற